வணக்கம் நண்பர்களே. குடும்ப ஓய்வூதியம் ஏப்ரல் 1 முதல் புதிய விதி. மாநில அரசின் அதிரடி மாற்றம் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாநில அரசு 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் முக்கியமான ஓய்வூதிய மாற்றங்களை அறிவித்தது. சுமார் 4.38 லட்சம் கோடி மதிப்பிலான இந்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் செய்தார். இந்த அறிவிப்புகளில் சமூகத்தின் பல தரப்பினரையும் கவனத்தில் கொண்ட முக்கிய மாற்றமாக குடும்ப ஓய்வூதிய விதிகள் திருத்தம் இடம்பெற்றுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி இதுவரை குடும்ப ஓய்வூதியத்திற்கு தகுதியற்றவர்களாக இருந்த திருமணம் ஆகாத மகள்கள், விவாகரத்து பெற்ற பெண்கள் மற்றும் விதவைகள் இனி தகுதியானவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இது பல குடும்பங்களுக்கு நேரடி நிதி பாதுகாப்பை வழங்கும் முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வூதிய செயல்முறைகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் மையப்படுத்தப்பட உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மனித தலையீடு குறைந்து வெளிப்படைத்தன்மை மற்றும் விரைவான சேவை கிடைக்கும். தன்னார்வ ஓய்வு, இறப்பு, ராஜினாமா போன்ற சூழ்நிலைகளில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கான விதிகளும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. மோகன் அவர்களின் தலைமையிலான அரசின் இந்த முடிவால் மாநிலத்தில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களின் குடும்பங்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் முந்தைய மத்திய மற்றும் மாநில அரசு பணி சேவைகளையும் ஓய்வூதிய கணக்கில் இணைக்கும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பணி ஓய்விற்கு முன் பங்களிப்புகளை நிறுத்துவது, ஓய்வு காலத்தில் விசாரணை நடத்துவது போன்ற நிர்வாக மாற்றங்களும் இதில் அடங்கும். மொத்தத்தில் குடும்ப ஓய்வூதியத்தை விரிவுபடுத்தும் இந்த புதிய விதிகள் அரசு பணியாளர்களின் குடும்பங்களுக்கு ஒரு முக்கிய பாதுகாப்பு வலையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு மத்திய பிரதேசத்தில் உள்ள மாநில அரசு தான் இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுபோல் தமிழ்நாட்டிலையும் வரணும், அமல்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அது நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.